பேர் வந்துட்டு வித்தியாசமா இருக்கு சார். நீங்களே வந்துட்டு சொல்லிடுங்க. அந்த பேருக்கு அர்த்தம் என்ன? என்னோட அஃபிஷியல் பேர் வந்து ராஜேந்திரன். ஆ. அப்பா பேர் ராஜேந்திரன் சேதுபதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்பா பேர் சேதுபதி. பட்டு நான் வந்து இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போதே நான் தேர்ட் இயர் படிக்கும்போது என்னோட டிப்ளமோ ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா சேவிலோ ராஜான்னு தான் வரும். அது நானே வச்சுக்கிட்ட பேர். அப்பா பேர் சேதுபதி, ஃபர்ஸ்ட் எழுத்து சே. அம்மா பேர் விஷாலாட்சி, ஃபர்ஸ்ட் எழுத்து வி. அப்புறம் என்னோட வெல் விஷர், காட்ஃபாதர், மரியாதைக்குரிய மனிதர், அவர் இப்போ இல்லை. ஸோ அவர் பேர் லோகநாதன். ஸோ அதனால் அது என் ஃப்ரெண்டோட ஃபாதர் தான். ஓ. ஸோ அவர் இன்ஸ்டியூட்டில் எனக்கு சீட்லாம் வாங்கி கொடுத்தாரு. அப்போ இன்ஸ்டியூட்டில் சீட்டே கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபஸ்ட் லிஸ்ட்டில் என் பேர் கிடையாது. அதுக்கப்புறம் போராடி ஃபைட் பண்ணி இவனுக்கு சீட்டு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு மினிஸ்டர்கிட்ட ஃபைட் பண்ணி எனக்காக வாங்கி கொடுத்தாரு. ஸோ ஆமாம், அதனால் நான் அவருக்கு ஏதாவது நான் பண்ணணும்னு நினச்சேன். அவர்கிட்ட காசாவோ பணமாவோ என்ன பொருளாவோ எது கொடுத்தாலும் அது வந்து நிலச்சி நிற்காது. ஸோ அதனால் நான் என்னோடய பேரே வந்து மாற்றணும்னு முடிவு பண்ணி அதில் அம்மா அப்பா பேர் சேர்த்து அவர் பேரையும் சேர்த்து ராஜேந்திரன், யாரும் ராஜேந்திரன் கூப்பிட மாட்டாங்க, ராஜான்னு தான் கூப்பிடுவாங்க. சரி அப்படின்ட்டு சேவிலோ ராஜா, ஒரு ஃபியூச்சரில் இளையராஜா, பாரதராஜா, பாக்யராஜா மாதிரி ஒரு சேவிலோ ராஜா வந்துடக்கூடாதான்று நானே நினச்சி ஒரு பேரை வச்சுக்கிட்டேன். ஸோ ஆனால் அந்த அளவுக்கு இன்னும் அச்சீவ் பண்ணலை. ஸோ ஓரளவுக்கு சீரியல் லெவலில் வந்து ஒரு நல்ல கேமராமேன், பெஸ்ட் கேமராமேன்ற ஒரு பேர் இருக்குது.